the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒருபொழுதும் தவறு செய்ய மாட்டார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அந்த நாளிலே தீர்க்க தரிசனமான வார்த்தையை நம்மை கொண்டு ஆறுதல் தேறுதல் படுத்த போகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை நம்மளை பலப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தை நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேவன் எந்த வார்த்தையை கொண்டு நம்மை உருவாக்க போகிறார்? ஒவ்வொரு நாளும் தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார், நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார், நம்மளை மெழுகேற்றி கொண்டிருக்கிறார். தேவனுடைய வார்த்தை நம்மளை எல்லாவற்றிலும் இருந்து பலப்படுத்தி நம்மை நடத்துகிறது. இன்றைக்கு எந்த வார்த்தையை கொண்டு ஆண்டவர் பேச போகிறார் என்பதை நம்ம பார்க்கலாமா? 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே ஆகும், உம்மாலே ஆகும் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அநேக நேரங்களிலே ஐஸ்வர்யத்துக்காக நம்ம அலைந்து திரிந்து ஓடுகிறோம். கனம் கொடுக்கவில்லை என்று சொல்லி நம்ம சோர்ந்து போகிறோம். எனக்கு அன்பானவர்களே, எல்லாவற்றையும் ஆளுகிறவர் கர்த்தர் என்று வசனம் சொல்லுகிறது. எல்லாவற்றையும் செய்கிறவர் அவர் தான். யாரை உயர்த்தணுமோ யாரை தாழ்த்தணுமோ கர்த்தர் தான் தீர்மானம் பண்ணுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. பாருங்க, ஐஸ்வர்யமும் கனமும் கர்த்தராலே வருகிறது. இன்னைக்கு நீங்க கர்த்தரை தேடுவீங்க அப்படின்னா ஐஸ்வர்யமும் வரும், கனமும் வரும். புரியுதுங்களா? அப்போ நம்ம கர்த்தரை தேடணும். ஏன்னா அவர் தான் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். அண்ட சராசரங்களையும் தனக்குள்ளே வைத்து ஆளுகிற தேவன் அவர். அதனால் அவரை தேடும்போது சகலமும் நமக்கு கிடைக்கும். சரியா? வாசிங்க அடுத்தது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. பாருங்க, கர்த்தருடைய கரத்துல சத்துவமும் வல்லமையும் உண்டு. ஏன்னா அவரால் தான் எல்லாமே செய்ய முடியும். எதை எடுக்க முடியும், எது கொடுக்க முடியும், அவரால் தான் முடியும். சரிங்களா? அடுத்தது வாசிங்க. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். பாருங்க, கர்த்தருடைய கரத்தினால பலப்படுத்தவும் மேன்மைப்படுத்தவும் அவரால் மாத்திரம்தான் முடியும். ஒரு மனுஷன் நமக்கு செய்வான்னு நினைக்காதீங்க. ஒரு இடத்துக்கு போனா ஒருத்தர் காக்கா பிடிச்சா மனுஷன் கொடுத்துருவான், இவங்கள கிட்ட போனா இங்க இப்படி படிப்படியா மேல போயிடலாம் அப்படின்னு இல்லாதீங்க. கர்த்தர் தீர்மானம் பண்ணலன்னா, கர்த்தர் அந்த பிளான் உங்க வாழ்க்கையில சக்சீட் பண்ணலைன்னா எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நீங்க யாரை சார்ந்து இருக்கணும்? இன்னைக்கு கனமும் ஐஸ்வர்யமும் கர்த்தரால் வரும். அப்போ நீங்க கர்த்தரை சார்ந்து இருக்கும் பொழுது சகலமும் உங்களை சுத்தி இருக்கும். சரியா? ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும்படியா ஜெபிக்கிறேன். அப்பா, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வரும் என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம்ப்பா. யாரை உயர்த்தீர், யாரை பலப்படுத்துவீர், மேன்மைப்படுத்துவீர், உம்முடைய கரத்தினால ஆகும் என்று நாங்கள் வாசித்து இருக்கிறோம். அப்பா, சத்துவத்தின் உள்ள கரம் அன்பு பிள்ளைகள் மேல ஊற்றப்படுவதாக. ஆண்டவரே, பலத்தினுடைய கரம் பிள்ளைகள் மேல் வைக்கப்படுவதாக. இன்றைய நாள் முதல் கொண்டு பிள்ளைகள் ஐஸ்வர்யமாக, ஆண்டவரே, பலத்தோடு, அப்பா, எல்லா நன்மையினாலும் திருப்தியாய் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டி அருளும். வாழ்த்துகிறோம். நன்மை உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless you. ஹலோ, praise the Lord. டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸ்ல நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸ்ல டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்க ஆசீர்வாதம் அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்க போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்கு, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்க விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பிரைஸ் பீ டு காட்.